ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற பீட்டா ப்ரெட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 1 to 2 டீஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்கள். அது அந்த ஈஸ்ட் போடுறதுனால கொஞ்சம் ப்ளஃபியாக வரும் நமக்கு பீட்டா ப்ரெட்டு. அதுக்காக தான் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு 5 பீசஸ் ப்ரெட் வந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து 200 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அது நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம பிசைஞ்சு வச்சுன்னா ஒரு 1/2 hourலேயே உங்களுக்கு நல்ல பஃப்னு கொஞ்சம் பன்னுக்கெலாம் ஈஸ்ட் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துடும். இதை வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். 1/2 kg சிக்கனுக்கு வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடணும். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு வந்து இந்த ஸ்பூன் சைஸுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஜீரகத்தூளும் இதே ஸ்பூன் சைஸில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்பூன் சைஸ்னால் ஒரு 1/2 டீஸ்பூன் வரும் ரெண்டுமே, மிளகும் ஜீரகத்தூளும். உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் அப்படியே ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மஞ்சள் வந்து ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் இதை வந்து நம்ம வந்து சிக்கன் 65க்கு ஊற வச்ச மாதிரி ஊற வைக்கலாம் வேண்டாம். இதை இந்த ஸ்டஃபிங்கில் வச்சு அப்படி சாட்டே பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா பிசைஞ்ச உடனே அந்த சைடு கடாயை காய வச்சுட்டு, ரொம்ப எண்ணெய் கிடையாது, நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா அந்த பேன் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நெருக்கமாக நம்ம சிக்கன்ஸு அந்த மசாலா தடவி வச்சுருந்ததை ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வச்சோடனே நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸில் அந்த சிக்கன்லேருந்து ஜூஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே நல்லா அதை வந்து கொத்தி விட்டுக்கோங்க, கொத்துக்கறி மாதிரி. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் தானே வைக்க போகிறோம், இந்த பதத்துக்கு நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. இது கொத்தினதுக்கப்புறம் நம்ம பீட்டா ப்ரெட் இப்போ வந்து தேய்க்க போகிறோம். பீட்டா ப்ரெட் நம்ம 1/2 hour ஊற வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம எடுத்து 5 பீசஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த இதுக்கு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி, ரொம்பவும் சப்பாத்தி மாதிரி லைட்டாகவும் போடாமல் ரொம்ப பெருசாகவும் போடாமல் ஒரு பெரிய ஷேப்பில் பண்ணிக்கோங்க. திக்னஸ் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். திக்னஸ்ஸு லைட்டாகவும் போடக்கூடாது. இதை எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரியும் ஒரு பேனில் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 முட்டைக்கோஸும் ஒரு 3 சின்ன வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடயே நமக்கு அங்கே ரெடி பண்ண சிக்கன் ஸ்டஃபிங்கையும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மயோனிஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தக்க வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மயோனிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த நம்ம ரெடி பண்ண பீட்டா ப்ரெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு லேயராக வந்து நம்ம மயோனிஸை தான் கொடுப்போம். அந்த ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஆல் நல்லா மயோனிஸ் வச்சுட்டு, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளால் இவ்வளோ ஸ்டஃபிங்கோடு சாப்பிட முடியாது. வீட்லேயே ரெடி பண்ண ஸ்டஃபிங் நிறைய வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நல்லா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் அந்த பீட்டா ப்ரெட்டில் வச்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.